ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சட்டமன்றத்துல ஒலித்த அந்த குரல் இன்னைக்கு அதிமுகவை கதி கலங்கி வச்சிருக்கு. குறிப்பா அதிமுகல இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருமே மிரண்டு போய் நிக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமில ஃபியூஸ் கழண்டி போய் என்ன பண்ணிருக்காரு, அம்போ தையோ தக்க என்ன பண்றாரு, குதிக்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்க வியூகங்களை எப்படிப்பா வகுக்கிறாங்க, இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மண்டைய பிச்சுக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. உண்மையிலேயே அப்பேற்பட்ட சம்பவம் தான் இன்னைக்கு அரசியல் நிகழ்வுல என்ன பண்ணிருக்கு, நடந்திருக்கு. சட்டசபையில ஓபிஎஸ் ஆதரவாளர் அதிமுக எம்எல்ஏ ஐயப்பன் கொடுத்த குரல் இன்னைக்கு அதிமுகவை கதி கலங்க வச்சிருக்கு. எம்ஜிஆருடைய ஆசீர்வாதத்தின்படியும் ஜெயலலிதாவுடைய ஆசீர்வாதத்தின்படி திரும்பவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்யணும் அப்படின்னு வாழ்த்தி வரவேற்று பேசியிருந்தார். இதை உறுதிப்படுத்துற விதமா ஓபிஎஸ் அவர்கள் செய்தியாளர்கள் கிட்ட பேசும்போது என்ன சொன்னார்னா, திமுக கொண்டு வந்த நலத்திட்டங்கள் செயல் திட்டங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில அமோக வெற்றி பெற்றிருக்கு. சோ திரும்பவும் மக்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக தான் ஆட்சிக்கு வரணும், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் ஆட்சி புரியணும் அப்படின்னு மக்கள் விரும்புறாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படி நான் சொன்னேன், இப்ப வழி பிறந்துருச்சு அப்படின்னு ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டு போனார். இதுல நான் திமுகல போய் இணைய போறனா இல்லையா, இல்ல திமுக காரனாவே உள்ள போறனா இல்லையா, இப்படி பல சந்தேகங்களை எழுப்புச்சு. குறிப்பா சொல்ல போனா இது யாருக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியோ இல்லையோ, யாருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்திச்சோ இல்லையோ, அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமிக்கு கதி கலங்கி ஃபியூஸ் போயிடுச்சு. இதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு எல்லாரும் முந்தியடிச்சுட்டு வந்து என்ன சொல்றாங்க, கடம்பூர் ராஜு முதற்கொண்டு அதிமுக நிர்வாகிகள் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அம்மாவின் ஆன்மா ஓபிஎஸ்ஐ மன்னிக்கவே மன்னிக்காது அப்படின்னு சொல்றாங்க. கூட டிடிவி தினகரன் கதி கலங்கி போயிருக்கிறாரு. ஏன் டிடிவி தினகரன் கதி கலங்கி போயிருக்கிறாரு அப்படின்னா, தென் மாவட்டங்கள்ல முக்குலத்தோர் வாக்கு அப்படின்றது அதிமுகவுக்கு மிக மிக முக்கியம் அப்படின்றது யாருமாலையும் மறுக்க முடியாது. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது முக்குலத்தோர் சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு அவங்க ஃபேவர் பண்ணி இருக்கிறாங்க, ஏன்னா ஜெயலலிதாவுக்கு நல்லாவே தெரியும் தென் மாவட்டங்கள்ல முக்குலத்தோர் வாக்கு அப்படின்றது அதிமுகவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் எம்ஜிஆர் முதற்கொண்டு ஜெயலலிதா முதற்கொண்டு நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதிமுகவை பலப்படுத்துறதுக்கு முக்குலத்தோர் சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு அவங்க இறங்கி செஞ்சிருக்காங்க. இன்னைக்கும் அதாவது ஜெயலலிதாவுடைய இறப்புக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதிமுக தென் மாவட்டங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்றத யாராலையுமே மறுக்க முடியாது. ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு இங்க செதறுது. ஒரு பக்கம் சசிகலா, ஒரு பக்கம் டிடிவி தினகரன், ஒரு பக்கம் ஓபிஎஸ் அப்படின்னு பிரியும் பொழுது இந்த வாக்குகளும் பிரியுது. அதிமுகவுல கடந்த தேர்தல 2021 தென் மாவட்டங்கள்ல இருந்து அதிகப்படியான முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த மாவட்டங்கள்ல இருந்து எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறாங்கன்னா கம்மி தான் அப்படின்றதுல யாராலையும் மறுக்கவே முடியாது அப்படின்றதா நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு ஓபிஎஸ் உடைய கருத்துனால டிடிவி தினகரனும் இபிஎஸும் ஏன் பதறுகிறார்கள் அப்படின்னா இதுதான் காரணம். ஏன்னா தென் மாவட்டங்கள்ல வாக்குகளை பிரிக்கிறக்கூடிய சக்தி ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்குது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்க கேட்கலாம், ஏன் ஓபிஎஸ்க்கு மட்டும்தான் முக்குலத்தோர் சமுதாயம் இருக்குதா அப்படின்னா, ஏன் டிடிவி தினகரனுக்கு இல்லையா, ஏன் சசிகலா அவர்களுக்கு இல்லையானா இருக்குது. ஏன்னா இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன், 2021 இதே டிடிவி தினகரன் தனித்து நிக்கிறாரு. அதிமுக கூட்டணியில அவர் இல்ல, தனியா நிக்கிறாரு. தேமுதிகவோட அவர் என்ன பண்றாரு, கூட்டணி வச்சு நிக்கிறாரு. ஓபிஎஸும் இபிஎஸும் இணைஞ்சு தேர்தல் நிக்கிறாங்க. கடம்பூர் ராஜு சொற்ப வாக்கு எண்ணில வெற்றி பெறாரு. அப்போ டிடிவி தினகரன் கேட்ட முக்குலத்தோர் வாக்குகள் இருந்தா கடம்பூர் ராஜு தோத்துருக்கணும். ஏன் ஜெயிக்கிறாரு அப்படின்னா, அப்போ ஓபிஎஸ் அதிமுக கூட இருக்கிறாரு. இபிஎஸ் ஓபிஎஸ் இணைஞ்சு என்ன பண்ணாங்க, தேர்தலை சந்திக்கிறாங்க. ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் வெளியே இருந்திருந்தா கடம்பூர் ராஜு தோத்திருப்பாரு, இன்னும் மற்ற பல எம்எல்ஏக்களும் தோத்திருப்பாங்க அப்படின்றதா நிதர்சனமான உண்மையா இருக்கு. இது ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிளுக்கு தான் நான் பண்ண சொல்றேன். இப்போ தேர்தல் நடக்க போகுது, ஓபிஎஸ் வெளியே இருக்கிறாரு, டிடிவி தினகரன் உள்ள இருக்கிறாரு. இன்னொரு விஷயம், இந்த வாக்குகளை பிரிக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய அடி விழும் தென் மாவட்டங்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. கூட்டணியில இருக்கிற பாஜகவும் இருந்தாலும் சரி, டிடிவி தினகரன் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அங்க அடி விழும். இதுதான் நிதர்சனமான உண்மை. அதனாலதான் ஓபிஎஸ் எப்படியாவது திரும்பவும் கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு முயற்சியில ஒரு பக்கம் பாஜகவும், இன்னொரு பக்கம் அண்ணாமலையும், இன்னொரு பக்கம் டிடிவி தினகரனும் முட்டி மோதிக்கிட்டு என்ன பண்ணாங்க, ஓபிஎஸ் நெருக்கினாங்க. ஆனா ஓபிஎஸ் அவர்கள் ரொம்ப தெள்ள தெளிவா இருந்தாரு. திரும்பவும் டிடிவி தினகரனோடையோ இல்ல பாஜக கூடயோ அதிமுக கூட அங்க வகிக்கிற என்டிஏ கூட்டணிக்குள்ள போனா இருக்கிற மரியாதையும் நம்ம இழந்துருவோம். ஏன்னா கொஞ்ச நஞ்சம் இருக்கிற ஆதரவாளர்கள் நம்ம இழந்துருவோம். ஏன்னா இப்ப ஐயா ஓபிஎஸ் கூட இருந்தவங்க நிறைய பேர் என்ன பண்ணாங்க, திமுக பக்கம், டிவிகே பக்கம், திரும்பவும் அதிமுக பக்கம் பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க, தனியா கட்சியில ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்ப இருக்கிற மரியாதை என்டிஏ கூட்டணிக்குள்ள இருந்தா போயிரும், இருக்கிற ஆதரவாளர்கள் போயிடும். இப்ப தெளிவான முடிவு எடுக்கணும். திமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருந்தாலும்
வைக்க மாட்டார் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படின்னா அதிமுகவில இன்னைக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு மாபெரும் தலைவராய் இருக்கிறாரு அப்படின்றது ஒரு பிம்பம் உடைஞ்சிரும். திமுக கூட கூட்டணி போனா ஓபிஎஸ்க்கு இருக்கிற பிம்பம் உடைஞ்சிரும் அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா இன்னொரு சைடு நம்ம யோசித்து பார்க்கணும். முக்குளத்தூர் சமுதாயத்துக்கு அதிமுக எந்த அளவுக்கு ஒரு அநீதியை இழைச்சது. வன்னியர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்ததுனால முக்குளத்தோருக்கு வஞ்சனை செய்தார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அப்போ தென் மாவட்டங்கள்ல பேசப்பட்டது. சோ அதனால முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு ஒண்ணுனா இவங்க தான் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறதுனால அவருடைய சமுதாயம் வளர்ச்சி அடையணும், அவருடைய சமுதாயத்துக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா திமுக கூட கூட்டணி வைக்கிறதும் தப்பு இல்லை அப்படின்ற ஒரு ஒற்றை கருத்தும் இருக்கு. தன்னை நம்பி வந்த ஆதரவாளர்கள் கைவிடப்படக்கூடாது அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக திமுக கூட கூட்டணி வைக்குது. ஏன் இது வரைக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மௌனம் காக்கிறார் அப்படின்னா அப்படி இப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் வருகிற செவ்வாய்க்கிழமை சசிகலா அவர்கள் ஜெயலலிதாவுடைய பிறந்த நாள் இன்னைக்கு ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை கூட்டுறாங்க. அதுல கட்சி நிலைப்பாட்டை அறிவிக்க போறாங்க அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. சோ அப்படி இருக்கும் பொழுது சசிகலாவோடு கூட்டணி சேர்ந்து இவர்கள் 2 பேரும் சேர்ந்து அதிமுக வாக்குகளை பிரிச்சு ஆளும் ஆட்டத்தை ஆடுறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஏன்னா அதிகாரத்துக்கு வந்தாதான், பவர்ல இருந்தாதான் பல விஷயங்களை செய்ய முடியும். இன்னமும் ஓபிஎஸ் அவர்கள் பவர்ல இருக்கணும் அப்படின்றதுதான் அவருக்கு ஒரு நிர்பந்தம். ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பவர்ல இருக்கும் பொழுதே அதிமுக எந்த அளவுக்கு அவருக்கு அநீதி இழைச்சது, எந்த அளவுக்கு அவரை அவமானப்படுத்திச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம பவர்ல இல்லாத போது என்ன பண்ண முடியும். சோ அதனால பவர்ல இருக்கணும்னா திமுக கூட்டணி கூட போய் சேர்ந்து எம்எல்ஏ சீட் வாங்கி பவர்ல இருந்தாதான் இருக்க முடியும் அப்படின்ற ஒற்றை கருத்தும் இருக்கு. சோ எடப்பாடி பழனிசாமி வீழ்த்துவதற்கும் வாக்குகளை பிரிப்பதற்கும் ஓபிஎஸ் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த கருத்தை இவங்க என்ன பண்றாங்க, அவசரப்பட்டு உடைக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் ஒரு பக்கம் இபிஎஸும் ஒரு பக்கம் டிடி விதினரும் முன்னாடி வந்து பதறி வந்து என்ன பண்றாங்க, ஐயா ஓபிஎஸ் மேல என்ன பண்றாங்க, விமர்சனம் வைக்கிறாங்க. ஆனா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன மாதிரி முடிவு எடுக்க போகிறார் அப்படின்றதுதான் இங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அவரு சொல்லிட்டாரு அதனால திமுக கூட கூட்டணி போயிடுவாரா அப்படின்னா அதுவும் ஒரு சந்தேகத்துக்குரியதான். ஒருவேளை போறதுக்காக வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னாலும் ஒரு பார்வையில இருக்கு. ஆக மொத்தம் 50-50 தான் அவருடைய நிலைப்பாடு இது வரைக்கும் இருக்கு. ஆல்மோஸ்ட் அதாவது ஜெயலலிதாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துடும் அப்படின்றதுதான் ஒரு பெரிய கருத்தாவும் முன்வைக்கப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்த ஒற்றை கருத்து இன்னைக்கு அதிமுகவையும் டிடி விதிநகரனையும் ஓபிஎஸ்ஸையும் பதற வைத்திருக்கிறது. பதறி போய் என்ன பண்றாங்க, விமர்சனங்கள் மேல விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. இதை பத்தியோட கருத்தை நம்ம இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.